இப்போ சைவம் வந்து சிவனை கடவுள்னு சொல்லும், வைணவம் வந்து விஷ்ணுவ கடவுள்னு சொல்லும், சாக்தம் வந்து அம்பாள கடவுள்னு சொல்லும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய முழு முதற் பொருளாக கொண்டு வழிபடக்கூடியது மாத்திரம்தான் கடவுள் அப்படின்னு வழக்கத்தில் பயன்படுத்திட்டு இருக்கா. அப்போ தேவதை என்ன அப்படின்னா, தேவதை என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவு. பாருங்களேன், ஒரு மரம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சில குணங்கள் இருக்குது. ஒரு விலங்கு இருக்குது, அதுக்குன்னு ஒரு சில குணங்கள் இருக்குது. ஒரு பறவை இருக்குது, அதுக்குன்னு ஒரு சில குணங்கள் இருக்குது. இதை மாதிரி எப்படி ஒவ்வொரு குணங்கள் ஒவ்வொரு பொருளுக்கு இல்லை ஒரு உயிருள்ள வஸ்துவுக்கு இருக்கோ, அதே மாதிரி மனிதனை விட மேலான, இறைவனை விட, அதாவது நான் குறிப்பிட்ட அந்த சமயத்திலே வணங்கப்படுகிற முழு முதற் பொருளை விட கீழான, ஆனால் மனிதனை விட மேலான இடத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு வகை இனம்தான் தேவதைன்னு சொல்கிறது. அந்த தேவதைக்குன்னு ஒரு சில வரையறைகளை சாஸ்திரங்கள் பரிந்துரை செய்கிறது. தேவதையை எப்படி பிரிக்கிறது சாஸ்திரம் அப்படின்னா, பூதேவதைகள் அப்படின்னு இருக்குது, பாதாள தேவதைகள் அப்படின்னு இருக்குது, ஆகாச தேவதைகள் அப்படின்னு இருக்குது, அந்தரிக்ஷ தேவதைகள் அப்படின்னு இருக்குது. எல்லா தேவதைக்கும் பொதுவான குணம் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்குது, ஆனால் சிறப்பான குணம் அப்படின்னு ஒவ்வொரு குணம் இருக்குது. இப்போ இந்த விசேஷ தேவதைங்கிறது என்னென்னா, இப்போ பாருங்களேன், யக்ஷின்னு ஒரு தேவதை இருக்குது. அது வந்து 3 காலத்தையும் சொல்லும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லும். அதுலேயே பேதங்கள் இருக்குது. தீப யக்ஷி அப்படின்னு ஒரு தேவதை இருக்குது, தாம்பூல யக்ஷி அப்படின்னு ஒரு தேவதை இருக்குது, கர்ண யக்ஷி அப்படின்னு ஒரு தேவதை இருக்குது. அது வந்து அந்த யக்ஷிலேயே உள்ள ஒரு பிரிவு. இப்போ அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்குது. இப்போ அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு ஒரு தேவதை இருக்குது, அது பிரமாதமாக வைத்தியம் பண்ணும், வைத்திய சாஸ்திரத்தை எல்லாம் நல்லா தெரிஞ்ச தேவதை. அது மாதிரி ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அப்போ தேவதைகள் என்பது கடவுளை விட குறைத்து ஆற்றல் படைத்தது, மனிதர்களை விட மேலான ஆற்றலை படைத்தது. மனிதர்களுக்கு அதுக்கும் ஒரு சகஜன்யம் இருக்குது. சகஜன்யம்னு என்னென்னா, அதோட நாம் மந்திரம் ஜபம் பண்ணியோ இல்லை அதுக்கு தேவையான பொருள்களை நாம் வந்து கொடுத்தோ அதுக்கிட்டேருந்து இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் வழிபாடு, உபாசனா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கா.